அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, செவ்வாய்க்கிழமை நாள் முருகப்பெருமானுக்கு ஏன் உகர்ந்த நாள்னு சொல்கிறேன் தெரியுமா? செவ்வாய்க்கிழமை நாளில் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்தோம்னா எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகிறது? முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை நாளில் என்ன தீபத்தை போட்டு வழிபட்டால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. செவ்வாய்க்கிழமை நாள் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாகுங்க. அதனால தாங்க செவ்வாய்க்கிழமையில முருக வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாங்க. முருகப்பெருமானுக்கு அன்றைய நாளில் வழிபாடு செய்யவும் அவருக்காக விரதம் இருப்பதற்கு மிகச்சிறந்த நாளாக செவ்வாய்க்கிழமை நாள் சொல்லப்படுதுங்க. நம்ம முருகான்னு சொன்னாவே அனைத்து விதமான துன்பங்களும் பறந்து விடுங்க. அப்படிப்பட்ட முருக பெருமானை நினைத்து செவ்வாய்க்கிழமை நாளில் விரதம் இருப்பதால் வருமானம் அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகுங்க. மன நிம்மதி அனைத்துமே நம்மளை தேடி வரணும் சொல்லலாங்க. அதே போல் ஒருவருடைய செல்வநிலை உயர காரணமாக இருக்கக்கூடியவர் அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆவாருங்க. இந்த செவ்வாய்க்கிழமை நாள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உரியதாகுங்க. நம் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் மற்றும் சக்தி தேவிக்கு உரிய நாளாகவும் சொல்லலாங்க. அதனால தாங்க செவ்வாய்க்கிழமை முருகன் மற்றும் சக்தி தேவி அம்பிகைக்கு உகந்த நாளாகவும் பக்தர்களால் சொல்லப்படுதுங்க. செவ்வாய்க்கிழமை நாளில் முருக பெருமானுக்கு பிடித்த செந்நிற ஆடையை அணிந்து வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல செந்நிறத்தில் நெய்வேத்தியம் கனிகளை வைத்து தீபாராதனை செய்து வழிபடுவதால் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தங்கு தடைகள் அனைத்துமே விலகி வாழ்க்கை நன்றாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத அளவுக்கு புகழும் சக்தியும் உண்டாகுங்க. மங்கள நிகழ்வுகளும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதே போல உள்ளத்துல தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. அன்றைய நாளில் முருகப்பெருமானுடைய வேலை வணங்குவது என்னுடைய வேலை என்று வீட்டில் வேல் வைத்து வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. நம்முடைய வீட்டு பூஜை அறையில் வேல் வைத்து அதுக்கு 2 புறமும் 2 விளக்குகள் ஒவ்வொன்றிலுமே 3 திரிகள் என 6 தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வருவதால் நம்முடைய வாழ்க்கையானது சந்தோஷமாக இருப்புங்க. நம்முடைய வாழ்க்கையில் பேரும் புகழும் வந்து சேருங்க. சிறப்புகள் சேர்ந்து கொண்டே இருக்குங்க. நம்ம விரதம் இருக்கும்போது நம்ம வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகனுடைய படத்தை வைத்து வணங்குவது ரொம்பவே நல்லதுங்க. விரதத்தை தொடங்கும் போது முருகனின் அண்ணனான முழு முதற் கடவுளான விநாயகர் பெருமானை வணங்கிவிட்டு நம்முடைய விரதத்தை தொடங்குவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. கார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா அன்னதான பிரபு என்பதால இந்த விரதம் மேற்கொள்ளும் போது உங்களால் முடிந்த வரைக்கும் அன்னதானம் செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. முருகப்பெருமானுடைய அருளை பரிபூரணமாக பெற்றுக் கொடுக்குங்க. முருகப்பெருமானுக்கு உகர்ந்த நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரமும் விசாக நட்சத்திரமும் இருக்குதுங்க. இந்த கார்த்திகை நட்சத்திரமும் விசாக நட்சத்திரமும் செவ்வாய்க்கிழமை நாளில் அமைஞ்சு வரும் நாளில் நம்ம விரதம் இருந்தோம்னா அந்த விரதத்திற்கு அதிக அளவிலான பலன்கள் கிடைக்குங்க. நட்சத்திரத்தில் கார்த்திகை விசாகமும் முருகப்பெருமானுக்கு சிறப்பானது போல திதியில் சஷ்டி திதி ரொம்பவே சிறப்பானதுங்க. சஷ்டியில் விரதம் இருந்தோம்னா அகப்பையில் குழந்தை வரணும் முன்னோர்களுடைய அருள்வாக்காகுங்க. முருகனை நினைத்து சஷ்டியில் நம்ம விரதம் இருப்பது ரொம்பவே நல்லதுங்க. அதுவும் செவ்வாய்க்கிழமை நாளில் வந்துச்சுன்னா அதற்கு மிகப்பெரிய சக்தி இருக்குதுன்னு சொல்லலாங்க. அன்றைய நாளில் நம்ம முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்தோம்னா குழந்தை பேரு கிடைக்குங்க. செவ்வாய்க்கிழமை நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. செவ்வாய் கிரகத்திற்கு அதிபதியான முருகப்பெருமானை வழிபடுவதால் செவ்வாய் தோஷ பாதிப்புகள் அனைத்துமே நீங்கிவிடுங்க. இதுவரைக்கும் இருந்து வந்த திருமண தடைகள் அனைத்துமே விலகி விரைவில் திருமணம் கைகூடி வரும்னு சொல்லலாங்க. அதே போல தொழில் விருத்தி உண்டாகுங்க. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டுனா நினைத்த காரியம் நிறைவேறுங்க. முருகன் செவ்வாய் கிரகத்திற்கு அதிபதியானவருங்க. செவ்வாய் கிரகம் வீரத்தையும் தைரியத்தையும் குறிக்குதுன்னு சொல்லலாங்க. முருகனை வழிபடுவதால் செவ்வாய் தோஷமானது நீங்கி விடுங்க. திருமண தடை விலகி திருமணம் விரைவில் கைகூடுங்க. நல்ல வேலை கிடைக்குங்க. தொழில் விருத்தி உண்டாகுங்க. தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதிகமான லாபம்
கிடைக்குங்க. அதே போல் செவ்வாய்க்கிழமை நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்தோம்னா வீரமும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குங்க. செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபட்டோம்னா நினைத்த காரியங்கள் அனைத்துமே கைகூடி வருங்க. வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்பது, முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வது, செந்நிற மலர்களால் அர்ச்சனை செய்து தேன் தினைமாவு போன்றவற்றை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. தொடர்ந்து 9 செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபட்டோம்னா செவ்வாய் தோஷ பாதிப்புகள் அனைத்துமே விலகிவிடுங்க. வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. முருகப்பெருமானுக்கு உகர்ந்த மந்திரங்களை அன்றைய நாளில் பாராயணம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று முருகனுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. தமிழ் கடவுளான முருகப்பெருமான் செவ்வாய்க்கு உரியவராக வருங்க. இவரை வணங்கி தொடங்கக்கூடிய எந்த ஒரு செயலும் வெற்றியில தாங்க போய் முடியும். அதுலேயும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டோம்னா எண்ணற்ற பலன்கள் கிடைக்கணும்னு சொல்லலாங்க. செவ்வாய்க்கிழமையில விரதம் இருந்தால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. தொடர்ந்து 9 செவ்வாய்க்கிழமை நாளில் முருகப்பெருமான பயபக்தியோடு மனதனை நினைத்து கொண்டு விரதம் இருந்து வழிபட்டுட்டு வந்தோம்னா இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலகிவிடுங்க. இதுவரைக்கும் வராது இருந்த கடன் பாக்கி அனைத்துமே வந்து சேருங்க. இதுவரைக்கும் இருந்த கடன் தொல்லைகள் அனைத்துமே விலகிவிடுங்க. நம்ம வீட்டில் செல்வம் பெருக ஆரம்பிக்குங்க. வருமானம் அதிகரிக்குங்க. செவ்வாய்க்கிழமை நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் முருகப்பெருமான வழிபட வேணுங்க. அதற்கு பிறகு வீட்டுக்கு வர வேணுங்க. வெறும் பால் இல்லைன்னா பழச்சாறு மட்டும் அருந்தி விரதத்தை தொடங்க வேணுங்க. அன்றைய நாளில் கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம் போன்ற முருகப்பெருமானுக்கு உரிய ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க. அதற்கு பிறகு அன்றைய நாளில் மாலை நேரத்தில் 6 மணிக்கு மறுபடியும் முருகன் கோவிலுக்கு போய் முருகப்பெருமான வழிபாடு செய்து உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாங்க. இந்த விரதத்தை தொடர்ந்து 9 செவ்வாய்க்கிழமை நாளில் கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா செவ்வாய் தோஷத்தினால ஏற்படக்கூடிய பாதிகள் அனைத்துமே குறைந்து விடுங்க. இதுவரைக்கும் இருந்து வந்த பண கஷ்டங்கள் அனைத்துமே சரியாகி விடுங்க. விரத நாட்களில் முருகப்பெருமானுக்கு பிடித்த காவி ஆடைகளை அணிந்து வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் செந்நிறத்தில் நெய்வேத்தியத்தை படைத்து வழிபாடு செய்யலாங்க. கனிகளை வைத்து தீபாராதனை செய்து வழிபடுவதால் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் விலகிவிடணும் சொல்லலாங்க. செவ்வாய்க்கிழமை நாளில் பன்னீர் பாட்டில் முருகன் கோவிலுக்கு அபிஷேகத்திற்கு கொடுத்து வந்தோம்னா நம்முடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க. வழிபாட்டின் போது முருகப்பெருமானுக்கு வேல் வைத்து வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. நம்ம விரதம் இருக்கும்போது வள்ளி தெய்வானுடன் இருக்கக்கூடிய முருகன் படத்தை வைத்து வணங்குவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. நம்ம விரதத்தை தொடங்கும் போது முழு முதற் கடவுளான விநாயகர் பெருமான நினைத்து விநாயகர் பெருமான வழிபட்டு விட்டு விரதத்தை தொடங்குவது ரொம்பவே நல்லதுங்க. முருகப்பெருமான வழிபட சிறந்த மந்திரம் ஓம் சரவண பவா என்பதாகுங்க. ஓம் என்பது பிரணவத்தை குறிக்குதுங்க. சாய் என்பது வசீகரத்தின் சக்தியை கொண்டதாங்க. ராய் என்பது நம்ம வாழ்க்கையில் பலத்தை சேர்க்கக்கூடியது. வா என்பது துன்பம் வறுமை போன்றவற்றை நீக்கக்கூடியதாகுங்க. நாய் என்பது நம் வாழ்க்கையில் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது. பாய் என்பது ஈர்க்கும் ஆற்றலை கொண்டதாகுங்க. மற்றும் வாய் என்பது நம்முடைய வாழ்க்கையில் எதிர்மறையான சக்திகளை அழிக்கக்கூடிய சக்தி கொண்டது என்று பொருளாகுமாங்க. இந்த விரத நாட்களில் காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்டோம்னா இன்மையில் எல்லா நன்மைகளும் பெற்று மறுமையில் பேரானந்த பெருவாழ்வை பெறுவாங்கன்னு கந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபடுபவர்கள் நிறைவான அறிவு நிலையான செல்வத்தை பெறுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீண்ட ஆயுள் அன்பும் பண்பும் நிறைந்த வாழ்க்கை துணை அமையுங்க. நல்ல குணம் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஆகிய பேர்களை பெற்று சிறப்பாக வாழ்வாங்கன்னு சொல்லலாங்க. செவ்வாய்க்கிழமை நாளில் கல்வி, வேலை, திருமணம், வியாபாரம் போன்ற துறைகளில் வெற்றி பெற செவ்வாய்க்கிழமை நாளில் முருகப்பெருமான வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் நோய், கடன் பிரச்சனைகள், எதிரிகளால் ஏற்படக்கூடிய துன்பங்களிலிருந்து விடுபடவும் முருகப்பெருமான வழிபடலாங்க. முருகப்பெருமான வழிபடுவதால் மன அமைதியும் வாழ்க்கையில் ஒரு நல்ல தெளிவும் கிடைக்குங்க. நம்ம முருகப்பெருமானுக்கு மாலை அணிவிப்பதற்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ள வேணுங்க. மாலை தேர்வு செய்யக்கூடிய முறை மற்றும் மாலை அணிய ஏற்ற நாள் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. முருகப்பெருமானுக்கு மாலை அணியும் போது 108 மணிகள் கொண்ட ருத்ராட்ச மாலையை மட்டுமே அணிய வேணுங்க. மொத்தம் 2 ருத்ராட்ச மாலைகளை அணிய வேணுங்க. முருகப்பெருமானுக்கு பிடித்தமான உணவுன்னு பார்த்தோம்னா பஞ்சாமிர்தம், திருப்பாகம் மற்றும் தினைமாவும் தேனும் ஆகுங்க. பழனி பஞ்சாமிர்தம் மிகவும் பிரசித்தி பெற்றதாகுங்க. திருச்செந்தூர் கோவிலில் வழங்கக்கூடிய திருப்பாகம்
வெண்பாக்கம் முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான உணவாகுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமை விரதத்தை கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.